அம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா. எவருடைய தராசுகள் நன்மை தட்டி கதிக்கின்றதோ அவர்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பார்கள். எவருடைய தட்டு கதிக்கவில்லையோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் போகின்ற இடம் நரகலோகம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா ஏடையும் கொடுத்து அவனையும் பேச வச்சால் ஒவ்வொரு உறுப்பும் தான் செய்ததை அப்படியே கொட்டும், எல்லாம் வந்துடும். அவன் சொல்வான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. கைசேதமே, சின்னதிலிருந்து பெருசி வரை எல்லாவற்றையும் இங்கே பதியப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட விடாமல் இல்லையே என்று அவன் ஏடை பார்த்து சொல்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் பிறந்து விட்டோம். நாம் நாளை நமது நன்மைகளை எப்படி அதிகப்படுத்தி மீசான் தட்டை அதிகப்படுத்துவதென்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொன்றும் பதிகிறது, ஒவ்வொன்றும் மறுமையில் உனக்கு காட்டப்பட போகிறது. அந்த நேரம் நீ கெஞ்ச போகிறாய். எதுவரை கெஞ்சுவாய்? எவத்துல் முஜ்ரிம், இந்த பாவி அன்று ஆசைப்படுவான். லவ் யஃப்தரி மின் அதாபி யௌமஇதின் பிபனி, தனது பிள்ளைகளை கொடுத்தேனும் அந்த அதாபிலிருந்து தான் தப்ப வேண்டும் என்று ஆசைப்படுவான். நமது பிள்ளைக்கு ஒரு கிட்னி வருத்தம், காசு இல்லை, சொந்த ஊடுவளை வைத்து பிள்ளைக்கு சிகிச்சை செய்கிறோம். சொத்தையே நாம கொடுப்போம் பிள்ளைக்காக. மறுமை நாளையில் அந்த பிள்ளையை கொடுத்து, மனைவியை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, வமன் பில் அர்லி ஜமீஅன் சும்ம இன்சி, பூமியில் உள்ள அனைவரையும் கொடுத்தேனும் அந்த தண்டனிலிருந்து தப்ப ஆசைப்படுவான். நடக்காது. அதனால் சகோதரர்களே, நாங்கள் எவ்வளத்தை என்ன பேசினாலும், எவ்வளத்தை என்ன செய்தாலும் அந்த நேரம் மனசில் எடுங்க, மனதில் எடுங்க. இதெல்லாம் நம்முடைய கையில், கண்ணில், எல்லாத்திலும் ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது என்ற ஃபீலிங்கை உன்னில் ஏற்படுத்தி, அப்போது பாவங்கள் குறையும். தற்செயலா பாவம் செஞ்சாலும் தௌபா செய்யணும் என்கிற அந்த மனோநிலை வரும். தௌபா செஞ்சிக்கே தூங்குவாய். இரவையிலே தூங்குகின்ற போது சற்று சிந்தி, ஒவ்வொரு நாளும் சிந்தி, இன்றைக்கு என்னென்னலாம் பாவம் செய்தேன் என்று சிந்தித்து விட்டு தௌபா செஞ்சு விட்டு தூங்கு, அழித்து விட்டு தூங்கு. அல்லாஹ் அழிச்சு போட்டுருவான்.